நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்கிறோம். டே ஒன்லேருந்து அந்த கேண்டிடேட்டுக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு இக்கோசிஸ்டம்ல இருக்கிறச்ச இன்டர்ன்ஷிப்ங்கிற ஒரு மாடல் இருந்தால் தான் பசங்களால் சர்வைவ் பண்ண முடியும். அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல curriculum பார்த்தீங்கன்னா we have one credit course primarily focused on the state of art technology subject, like what you said, like talk about Python. No, you don't I'm have. Not only asking. No, I am just example. செல்ஃப் லேர்னிங், ஹேண்ட்ஸ் ஆன், ஆண்டனாஸ் அப், இது 5 தான் உங்களை ஷேப் அப் பண்ணும். குளோபல் கம்பேட்டிபிலிட்டி எப்பெல்லாம் இருக்கோ ஒரு மனுஷனுக்கு அவன் எங்கே வேணாலும் சர்வே ஆகலாம். குளோபல் கம்பேட்டிபிலிட்டி எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங். ரவுண்ட் 2 போறோம்னா அங்க வந்து நம்ம சப்போஸ் நம்ம ஒரு 190 சம்திங் கட் ஆஃப் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை விட்டுட்டு நான் ரவுண்ட் 2 போறேன்னா அங்க வந்து அந்த 190 கட் ஆஃப் வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்கிறதையும் நம்ம வந்துட்டு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காலேஜ் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயோ இல்லை காலேஜோட சப்போர்ட்டோட தான் நான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் அது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. மேம் சொன்னபடி செல்ஃப் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று நம்ம செல்ஃப் எக்ஸ்போஜரை நம்ம தேடி அலையணும். எப்போவுமே அந்த ஒரு தேடல் பசங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதெல்லாம் கொண்டு வர முடியும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி பற்றி வந்து நம்ம பேசவே இல்லை. We are investing about 25,000 of crores in developing semiconductor technology in India. இது வரைக்கும் தாய்வான், US, சைனா தான் லீடிங்கில் இருந்தது. Now the technology is available, India is going to be leading in terms of semiconductor technology in the Make in India concept. இது Behindwoods வழங்கும் பொறியியல் வெற்றி பயணம் 2025. பொதுவாக வந்து 10th முடிச்சதுக்கப்புறம் நம்ம 11th வந்து குரூப் செலக்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன காலேஜ் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் சேர போகிறீங்க, அதுவும் கவுன்சிலிங் வழியாக இன்ஜினியரிங் நீங்கள் வந்து போக போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. எப்படி காலேஜ் சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க இருக்குது. நாட் ஒன்லி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், அப்போ எப்படி நீங்கள் ஜாப் ஆஃபர் வாங்குறது, இது மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம கிட்ட வந்துட்டு எக்ஸ்பர்ட் பேனல்ஸ் இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல டாக்டர் ஜி நாகராஜன், ஃபார்மர் டைரக்டர் அண்ட் சென்டர் ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி. வணக்கம் சார். ஆர் ரவி, சேர்மன் மகாலட்சுமி குரூப். வணக்கம் சார். வைஜெயந்தி ஸ்ரீனிவாச ராகவன், சீனியர் டைரக்டர் UPS இந்தியன் டெக்னாலஜி சென்டர். வணக்கம் மேம். MP ரேகா சுரேஷ், ஹெட் லீகல், V2 அட்வொகேட்ஸ். வணக்கம். ஸோ நிறைய டவுட்ஸ் இருக்கும். நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து போட போகிறோம் அப்படின்னா, ஏன்னா அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அதில் எக்கச்சக்கமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு எஜுகேஷனலிஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து அதில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஃப்ரம் த சாய்ஸ் ஃபில்லிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சார், கொஞ்சம் சொல்ல முடியுமா? கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். பிகாஸ் இதுதான் வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஷீட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் வந்து எந்த காலேஜு எந்த பிரான்ச்சு அவங்களுடைய ஆர்டர், நம்பர் 1 எனக்கு இது கிடைக்கல அப்படின்னா நம்பர் 2க்கு போகணும், நம்பர் 2 கிடைக்கலன்னா நம்பர் 3 வேணும். அந்த மாதிரி ஆர்டரை வந்து ஃபில்லப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆர்டருங்கிறது அவங்க காலேஜ் வைஸை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில மாணவர்கள் வந்து எனக்கு இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலேஜை நேம் பண்ணிவிட்டு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா பிரான்ச்சும், சப்போஸ் சில மாணவர்கள் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், அது இல்லைன்னா IT வேணும், அது இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வேணும், அது இல்லை மெக்கானிக்கல் வேணும், அப்படிங்கிறத சாய்ஸஸ் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபஸ்ட்டு எனக்கு எந்த கல்லூரி வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காலேஜ், செகண்ட் காலேஜ், தேர்ட் காலேஜ், ஃபோர்த் காலேஜ் அப்படிங்கிறத வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. இல்லை மோஸ்ட்லி மாணவர்கள் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவோம், அதில் எல்லா சாய்ஸும் இருக்கும். ஸோ அதில் நாம் அப்புறமா எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஒவ்வொரு ரேங்க் எடுத்துக்கிற மாணவர்களை எடுத்துகிட்டு அந்த மாணவர்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் எது அப்படிங்கிறத பார்த்து அது சீட் இருந்ததுன்னா அதை அலாட் பண்ணும். அந்த ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை அப்படின்னா 2வது சாய்ஸ் பார்க்கும். 2வது சாய்ஸில் சீட் இருந்ததுன்னா அதை அலாட் பண்ணும். அது இல்லைன்னா 3rd சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டு சில மாணவர்களுக்கு வந்து 10வது சாய்ஸ் கிடைக்கலாம், 18வது சாய்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப கவுன்சிலிங் ப்ராசஸில் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது வந்து
மிக முக்கியமான ஒன்று. ஸோ டென்டேட்டிவாக நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜஸ் அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க அந்த 6 ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு அடுத்த ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த 6 ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்ல முடியுங்களா? இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வந்து சாய்ஸஸ் வந்து ஃபில்அப் பண்ணலாம். ஸோ மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு சாய்ஸஸ் ஃபில்அப் பண்ணியிருப்பாங்க. மேபி செகண்ட் டே அவங்களுடைய மைண்ட் வந்து மாறி இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் இந்த காலேஜுக்கு பதிலாக நான் ஃபர்ஸ்ட் இதில் படிக்கலாம், இல்லை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போட்டிருக்கேன், பட் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம், நான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மாதிரி அந்த 3 நாட்களுக்குள் இவங்க வந்து சாய்ஸஸ் வந்து எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். 3ஆவது நாள் மாலை 5 மணி அளவுக்கு வந்து இவங்க லாக் பண்ணணும் அவங்களுடைய சாய்ஸஸை, இல்லைன்னா கம்ப்யூட்டரே ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கும். இந்த கம்ப்யூட்டர் லாக் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா மாணவர்களுடைய சாய்ஸஸ் வந்து லாக் பண்ணுறது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஓடிபி. நம்ம எப்படி அந்த பேங்கிங் ப்ராசஸில் வந்து இந்த ஓடிபி வந்து நம்ம உள் செலுத்துகிறோமோ அதே மாதிரி மாணவர்கள் அவங்க சாய்ஸஸை லாக் பண்ணாங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து உள் செலுத்தினா லாக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு மாணவனுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நான் உள்ளே போயிட்டு என்ன பண்ணலான்னா அவங்களுடைய சாய்ஸஸ் எல்லாத்தையும் நான் மாற்றி விட்டுடுவேன். மாணவர்களுக்கு தெரியாது. அது கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிக்கும். அப்போ அந்த மாணவர் என்ன நினைப்பான், நான் கொடுத்த சாய்ஸஸ் எல்லாம் லாக் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அலர்ட் ஆகிறது வேறையாக வரும். ஸோ இந்த 3rd டே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டென்டேட்டிவ் சாய்ஸஸ் வந்து அலர்ட் ஆகும். அதாவது இந்த அலர்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, நான் ஏற்கனவே சொன்னபடி ஃபஸ்ட்டு சாய்ஸ் அலர்ட் ஆயிருந்ததுன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு நான் கேட்ட கல்லூரியில் நான் கேட்ட பாடப்பிரிவே வந்து எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த கல்லூரியில் போய் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன். 2வது ஆப்ஷன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கிடைக்கல ஆனால் 2வது தான் கிடச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நான் என்ன கொடுக்கலான்னா எனக்கு இந்த அலர்ட்டான செகண்ட் சாய்ஸ் ஓகே, இருந்தாலும் அப்வர்டு மூமெண்ட்டில் எனக்கு முன்னாடி இருக்கிற சீட்டு கொடுத்தா பெட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். 3வது, எனக்கு இந்த சாய்ஸ் வேண்டாம் ஆனால் எனக்கு அப்வர்டு ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்ததே எனக்கு கிடைச்சா பெட்டர் அப்படின்னு கொடுக்கலாம். 4வது வந்து நான் இதை வந்து டிக்ளைன் பண்ணிடுறேன். நான் இதை டிக்ளைன் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். 5வது வந்து நான் இதை வந்து இந்த கவுன்சிலிங்கே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கவுன்சிலிங் விட்டு வெளியில் வரலாம். இப்போ சப்போஸ் இப்போ மாணவர்கள் வந்து இந்த சாய்ஸ் கொடுக்கும்போது எவ்வளவுக்கு எவ்வளோ சாய்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. சப்போஸ் இப்போ 10 சாய்ஸ் தான் ஒரு மாணவர் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 10 சாய்ஸ்லையும் கிடைக்காம போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த மாணவருக்கு இருக்குது. ஒன்று, எனக்கு அப்வர்டு மூமெண்ட்டில் ஏதாவது கிடைச்சா ஓகே, இல்லைன்னா என்னை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இது ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கறது வந்து இட் இஸ் மேண்டேட்டரி. இந்த ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னா கிடைச்ச சீட்டும் கேன்சல் ஆகிடும். எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் எனக்கு இந்த ஆப்ஷனில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் அண்ட் அதில் கிளாரிஃபிகேஷனும் வந்துட்டு இங்கே கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ரவுண்ட் 2 போகிறோன்னா அங்கே வந்து நம்ம சப்போஸ் நம்ம ஒரு 190 சம்திங் கட் ஆஃப் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை விட்டுட்டு நான் ரவுண்ட் 2 போகிறேன்னா அங்கே வந்து அந்த 190 கட் ஆஃப் வந்துட்டு எடுத்துக்க மாட்டாங்கிறதையும் நம்ம வந்துட்டு சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. ரவுண்ட் 2 போகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் யூஸ்வலாக வந்து இது ஒரு 3 மல்டிபிள் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா probably cut off starting from an marks starting from 200 to 185 இருக்கலாம். ஸோ என்ன ஆகும்னா இந்த 185 to 200 இருக்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் வரும் 30,000 சீட்ஸ் போயிடும். ஸோ சப்போஸ் 192 மாணவர்கள் வந்து இதில் வந்து எடுத்த மாணவர் வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க 185க்கு கீழே இருக்கிற மாணவர்களோட சேர்ந்து தான் வந்து இவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். பட் அடுத்த ரவுண்டில் போகும்போது இவங்க தான் நம்பர் 1 மாணவராக இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எல்லா காலேஜஸும் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதனால தான் இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லைனா அது சீட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. அண்ட் பிஃபோர் கோயிங் தட் அந்த டவுட்ஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த கோர்ஸுக்கு இப்போ வரைக்குமே வந்து எப்பயுமே மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங்கில் என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸ் பண்ணலாங்கிறத சர்ச் பார்த்துட்டு இருக்க முடியுது. அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கிறது பார்க்க முடியுது. எப்படி இருக்கும் அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும், இன்ஜினியரிங் கோர்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் ஃப்ரம் த பிகினிங்? உங்ககிட்ட வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் மேம். தேங்க்யூ. அது வண்டர்ஃபுல் கொஸ்டின். இன்ஜினியரிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் என்னென்னு. பிகாஸ் அது தெரியாமலே நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கிறது ஒரு சதுரம் மாதிரி. ஃபஸ்ட் யூ ஹேவ் 4 கார்னர் ஃபார் அ ஸ்கொயர். சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, உங்களுக்கு நேச்சர் இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது. இதுதான்
நடுவில் இருக்கிறது தான் இன்ஜினியரிங். இப்போ இன்ஜினியருங்கிறவர் என்ன செய்வார்? அவர் வந்து சொசைட்டியோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், நேச்சர்லேருந்து ரிசோர்ஸ் எடுத்துகிட்டு, சயின்ஸ்லேருந்து உங்கள் தியரியை எடுத்துகிட்டு, அப்புறம் டெக்னாலஜிலேருந்து டூல்ஸ் எடுத்துகிட்டு, இதுதான் இன்ஜினியர் பண்ணுற வேலை. இப்போ எந்த கம்பெனி பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் அமேசான். இன்றைக்கி வீட்டில் உட்காந்துருக்கீங்க, கொரோனா வந்தது, எல்லாரும் ஒரு யூ ஆர்டர்ட் சம்திங், வீட்டுக்கு வந்தது எல்லா பொருளும், கரெக்டாக? இப்போ இது வந்து எதை வச்சு? டெக்னாலஜி வச்சு தான் வந்தது. எவ்ரிதிங் ஹேப்பன் த்ரூ டெக்னாலஜி. அமேசானாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எல்லாமே ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட், வாட் வி கால் இட் அஸ் பேசிக் இன்ஸ்டிங்க்ட் ஆஃப் ஹியூமன். என்ன? புத்தி, மனசு, வயறு and status. These are the 4 basic things human live for. They tapped all of it very beautifully. அதுதான் பண்ணாங்க. So this is all the societal needs the company tapped on. இப்போ இதுதான் இன்ஜினியர் பண்ணுறாங்க. It's what we call it do it by hands on. இவர் யாரும் சொன்ன, அவர் சார் கூட சொல்லி நாங்கள் பேசிட்டு இருந்ததுக்கு முன்னாடி, hands on experience is what an engineer requires. கையால் ஒரு பொருள் செய்யறது தான் இன்ஜினியர், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல் டேம் கல்லணை. இன்னைக்கும் இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் டேம், இட்ஸ் அ இன்ஜினியரிங் மாவல் அண்ட் வி அப்ரிஷியேட் இட், இல்லையா? இப்போ இன்ஜினியருங்கிறவர் இதுதான் செய்யணும்னா பை டூயிங், அப்போ பண்ணுறதுக்கு நிறையா விதம் இருக்குது. தட்ஸ் வாட் வி கால் டிசிப்ளின்ஸ் இன் இன்ஜினியரிங். அப்போ தான் நீங்கள் சாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு இந்த டிசிப்ளின் போகணுமா, மெக்கானிக்கல் போகணுமா, சிவில் போகணுமா, எலக்ட்ரிக்கல் போகணுமா, கோர் இன்ஜினியரிங் டிசிப்ளின் எதுவும் மாற போகிறது இல்லை. த ஒன்லி அதர் திங் தட் ஹஸ் கம் ஆன் டாப் ஆஃப் த கோர் இன்ஜினியரிங் இஸ் டெக்னாலஜி. லைக் யூ ஹேவ் ஏஐ, டேட்டா சயின்ஸ், எம்எல், இதெல்லாம் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ யூ வில் ஹேவ் கோர் இன்ஜினியரிங். இன்னைக்கு மெக்கானிக்கல் படிக்கிறவங்க மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம், மெக்கானிக்கல் ப்ளஸ் எலக்ட்ரானிக்ஸ். அண்ட் தென் somebody wants to do a major and a minor. They might be major in civil, but they still want to know something about data science. They can take a minor paper in data science, right? So today engineering is a beautiful discipline, but you have various flavors. We call it as interdisciplinary. அப்படின்னா ஒருத்தர் இதுதான் செய்யணுங்கிறது இல்லை, இன்னைக்கு இதுக்கு மேலேயும் செய்யலாம். அதுக்கு தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் கெட் வரிட். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருக்குது, உங்களுக்கு புரியலை அப்படின்னா we tell them உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கணும். அதுதான் we tell mentor, have a mentor. நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் இல்லையா, நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு mentor. We are there to help you. Please ask for help. That's what I would tell you. ஸோ அதே கேள்வியை உங்கள் முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ த டிமாண்ட் ஃபார் இன்ஜினியரிங் கோர்சஸ் இப்போ வரைக்கும் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஐ ஃபீல் என்னன்னா, இப்போது இதுக்கு மேம் சொல்லியிருந்த மாதிரி தான் இன்ஜினியரிங் இஸ் அ சயின்ஸ், அப்படியா? ஸோ த மோர் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ், இந்த மோர் ஸ்கில் செட்ஸ் நம்ம வளர ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் இன்னும் உருவாக்கிட்டு தான் வரணும். ஸோ இட் இஸ் வித் அகாடமிஷியா ஐ திங்க். பிகாஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸ் கம்மியாக இருக்கலாம். I mean, of course, we have a lot of streams, but இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெக்னிக்கல், like we were talking about, you know, weaving industry also. So இதுலேயுமே weaving industryமே இப்போ அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் அதுலேயுமே டெக்னாலஜி அண்ட் டெக்னிக்காலிட்டிஸ் இன்னும் கொண்டு வந்தோம்னா, நிறைய ஸ்ட்ரீம்ஸை புதுப்பிச்சோம்னா, ஸோ இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸும் இன்ஜினியரிங் it will definitely grow. So it is, I think, நம்ம வந்து எப்படி உருவாக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்மளுடைய தலைமுறையும் காப்பாற்ற முடியும். இன்ஜினியரிங் இஸ் நத்திங் பட் ஒன்லி திங் we have kept, இதுதான் ஸ்ட்ரீம்ஸ், இந்த டைவர்சிட்டிஸ், இந்த குரூப்ஸ் தான் அப்படின்றது நம்மளா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ஸை நம்ம பிராண்ட் பண்ணியிருக்கோம். The more you widen the departments, the more technical knowledges you upgrade, the more the academic concentrates on, you know, bringing new innovations, new streams into the sectors. Definitely, I think engineering will definitely grow, because engineering is nothing, it's adu oru technical education. நிச்சயமா Technical and technology have to grow. So adu mattum dhaan நம்மளோட புது you know இத காப்பாத்த முடியும். மேம் சார், உங்ககிட்ட நான் கேட்குற விஷயம் என்னன்னா, சின்ஸ் யூ ஆர் ரன்னிங் அ காலேஜஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறப்ப அந்த டிமாண்ட் ஃபார் இன்ஜினியரிங்கிறது வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், பட் அதுக்கான தேடல் என்னைக்குமே குறைஞ்சதை பார்க்கவே முடியல. ஸோ இந்த ஃபீல்ட்லேயே நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஸ்ட் ஒரு டிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுலேருந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எங்களுக்காக சொல்ல முடியுமா? இன்ஜினியரிங்கை பொறுத்த மட்டும் குளோபலைசேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சுவலாக ஒரு 30 years பிஃபோர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு இப்போ இந்த எக்கனாமிக் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு எல்லா கண்ட்ரிலையும் இன்ஃபேக்ட் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன். ஸோ இந்த குளோபலைசேஷனை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ் தான். இன்ஃபேக்ட் நார்மலி ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ், இதில் பார்த்தீங்கன்னா
இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறோம், குளோபலி கம்பேட்டபிள் சென்டர்ஸ்னு எல்லா இண்டஸ்ட்ரிலையும் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் எங்கள் இன்ஸ்டியூட்லேயும் அதை நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த குளோபல் கம்பேட்டபிலிட்டி எப்போல்லாம் இருக்கோ ஒரு மனுஷனுக்கு, அவன் எங்கே வேணாலும் சர்வை ஆகலாம். ஆல் ஓவர் தி வேர்ல்டு they can survive easily. ஸோ இப்போ இந்த குளோபல் கம்பேட்டபிலிட்டி எது கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்கூல். ஸோ எவ்ரிவேர், இப்போ ஒரு பையன் வந்து இன்ஜினியரிங்கில் மாஸ்டர்ஸாக இருக்கான் அப்படின்னா ஈ கேன் சர்வைவ் எனிவேர் இன் தி வேர்ல்டு. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஜினியரிங்ன்றது ரொம்ப பூமில் எல்லா நேரத்துலையுமே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த சக்ஸஸ்க்கு ரீசனே வந்து குளோபலைசேஷன் மட்டும்தான். ஒரு 30 years பிஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய இது இருக்காது. குளோபலைசேஷன் அப்போ இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுன்றதே கஷ்டமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ அப்படி இல்லை. எனிவேர் யூ கேன் சீட் அண்ட் யூ கேன் சி எனிவேர் இன் தி வேர்ல்ட். அந்தந்த கோர்ஸுக்கு என்னென்னலாம் அவங்க லேப்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்க்கணும். இன்ஃபேக்ட் இது இண்டிவிஜுவலாக டிசைட் பண்ணுற விஷயம் தான். அப்போ எனக்கு என்ன வேணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும். ஆஸ் அ கேண்டிடேட்டாக எனக்கு இப்போ நான் வந்து சார் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போனால், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்னென்னலாம் அவங்க கொடுக்குறாங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது இன்வால்வ் ஆகுறாங்களா, அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக அவங்க ஏதாவது ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, அதை இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்கணும். தே ஹேவ் டு கோ அண்ட் வாட்ச். இங்கே 450 காலேஜ் கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். பட் எல்லா காலேஜ்லையும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே அந்த ஒருத்தருக்கு டெஃபிஷியன்சி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கு பெட்டராக இருக்காங்க. அந்த டிஸ்பாரிட்டின்றது இங்கே தான் இருக்க தான் செய்யுது. அதை எவ்வளோ தூரம் அதை ஈக்குவலைஸ் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இவன் வந்து அவன் செட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற பட்சத்தில் he has to watch and he has to go and see. போய் முதல்ல ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ் படிக்க போகிறோன்றதை டிசைட் பண்ணி சார் சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட்டை எழுதணும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் நான் காலேஜஸை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அந்த காலேஜுக்கு he has to go and see. அந்த காலேஜில் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ரியல் டைமாக ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இன்டர்ன்ஷிப்பு கொடுக்குறாங்களா, ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரெயின் இருக்காங்களா அப்படின்னு ஒரு செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் அப்பார்ட் ஃப்ரம் தி கரிக்குலம் இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க அதுக்கான ஃபெசிலிட்டி அந்த காலேஜில் இருக்கா. இப்போ எங்கள் காலேஜில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லோரும் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கிற விஷயம். இன்ஃபேக்ட் இப்போ அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் இவங்களுடைய கரிக்குலத்தை நான் எங்கள் இப்போ கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னா அதை ரியல் டைமாக அவன் வந்து பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி வந்து அவனுக்கு வேணும். சாதாரணமாக ஒரு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அவனால் அதை பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் இட் நீட்ஸ் தி ஜிபியூ சர்வர். ஸோ ஜிபியூ சர்வர் எத்தனை காலேஜில் இருக்கும் அப்படின்றது தெரிய முடியாது. இப்போ NVIDIAலேருந்து நாங்கள் ஜிபியூ சர்வர் வாங்கி எங்களுடைய லேபில் நாங்கள் வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் ஸோ இப்போ அந்த எங்களுடைய கரிக்குலத்தை ஃபாலோ பண்ணி இஃப் ஹி வாண்ட்ஸ் டு மேக் இஸ் ஓன் ப்ராஜெக்ட் அப்படின்னா அவன் வந்து அந்த ஜிபியூ சர்வரை ஈஸியாக யூஸ் பண்ணி யூ கேன் கிவ் தி அவுட்புட். இது எத்தனை காலேஜில் பண்ணுவாங்க முடியுன்றது தெரியாது. இப்போ 2 tier city 3 tier cityலாம் பார்த்துக்கிட்டா தெர் வில் நாட் பி எனி ஃபெசிலிட்டி அட் திஸ் நாலேஜே எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஸோ அப்போ அதெல்லாம் யார் டிசைட் பண்ண முடியும்? கேண்டிடேட் ஹேஸ் டு டிசைட், ஸ்டூடெண்ட் ஹேஸ் டு டிசைட். ஸ்டூடெண்ட் போய் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு இப்போ ரொம்ப பிரபலமாக வந்துகிட்டு இருக்கிற கோர்ஸ். இன்ஃபேக்ட் சைபர் செக்யூரிட்டிக்கு போனால் அதுக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கு நிறைய இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், வி ஹேவ் டை அப் வித் தி ஃபாரின் கம்பெனிஸ். இன்ஃபேக்ட் இப்போ ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு கம்பெனி இருக்காங்க ஹேக்மி பண்ணுறது, அதே மாதிரி ட்ரை ஹேக்மின்னு ஒரு கம்பெனியோட பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹேக் தி பாக்ஸ்னு ஒரு கம்பெனி கூட பண்ணியிருக்கோம். க்ளவுட் ஷேர்னு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க டெக்னிக்கல் ட்ரைனிங்கே கொடுப்பாங்க. இப்போ ஆஃப்டர் 30 எங்களுடைய கரிக்குலம் போர்ஷன்ஸ் டைம் டேபிள் முடிஞ்சதுக்கப்புறம் வி வில் இன்வால்வ் ஆன் தெம். இந்த ஆஸ்பெக்டில் மட்டும்தான் இன்வால்வ் பண்ணுவோம். அப்போ அவங்க அந்த ட்ரைனிங்கை பெட்டராக கஷ்டாங்கன்னா யூ வில் பி மாஸ்டர் இன் சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ எங்கே போனாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இஃப் ஹி கோஸ் ஈஸியாக அவனுக்கு வந்து எம்ப்ளாயபிலிட்டி ஈஸியாக இருக்கும் அவனுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு காலேஜில் சேர்றதுக்கு முன்னாடி அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம என்ன படிக்கிறோமோ அதுக்கான டெக்னாலஜிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அண்ட் கமிங் டு யூசர், ஆக்சுவலாக நம்ம கவுன்சிலிங் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு பற்றி பேசணும். அங்கே தான் இங்கே நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி வர சமயத்தில் அப்பாவோட மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, இல்லை அம்மாவோட மொபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து ஓடிபி இருக்குது, அப்போ என்ன பண்ணுறது, லாக் ஆகிடும் சம்டைம்ஸ். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அண்ட் அட் த டைம் அவங்க வந்து டிஎஃப்சி அப்ரோச் பண்ணுறாங்களா பண்ண மாட்டேங்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் சார் ஆக்சுவலாக? ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்ஃபேக்ட் இதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன இன்சிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா,
till the registration process begins, until the admission process gets over, candidate வந்து எப்பவுமே அவங்க கையில் மொபைல் ஃபோன் வச்சுருக்கணும். In the event of any issue அப்படின்னா they can always approach the nearest TNEA facilitation centers. அது வந்து 110 TFCs are located throughout the state of Tamil Nadu. அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, ப்ராபப்ளி வெக்கேஷனுக்கு எங்கேயாவது ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ திருப்பி அவங்க சென்னைக்கு தான் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த 110 TFCஸில் எந்த டிஎஃப்சி வேணாலும் அவங்க அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த ஐடென்டி கார்டு, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொண்டு போய் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து டிஎஃப்சி வில் பி ஏபிள் டு சால்வ். அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ ப்ராப்ளம். டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு முழுக்க வந்து மாணவர்களுக்காக கண்டக்ட் பண்ணுறது. ஸோ எந்த ஒரு மாணவரும் வந்து சிரமப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்னுடைய நோக்கம். ஸோ அந்த நோக்கம் வந்து பல ஆண்டுகளாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியும் சரி, இப்போ டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனும் சரி ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இந்த ஈவெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஓடிபி அங்கே போச்சு அப்படின்னா ப்ராபப்ளி அவங்க ஒருவேளை வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து பசங்க இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி எங்களுக்கு ஓடிபி வந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்பவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டிஎஃப்சிக்கு போனால் தே வில் பி ஏபிள் டு கைட் தெம். அப்சல்யூட்லி. அதாவது எந்த மாணவர்களுக்கும் இந்த ப்ராப்ளத்தினால சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரவே வராது. ஏன் நான் இந்த கேள்வியை வச்சேன் அப்படின்னா, அவங்க டிஎஃப்சி இங்கே வச்சு அப்ரோச் பண்ணுறதே இல்லை சில சமயம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இது வந்து நாங்கள் வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 வருஷமாக நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஒரு 16-20 இடத்துல வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். பட் இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணாலும் அங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 100-150 பேர் தான் வருவாங்க. பட் நிறைய பேர் வந்து டிஎஃப்சிஸே அப்ரோச் பண்ணுறதில்ல. ஈவன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுறதுன்னு. அவங்க ஏதோ ஒரு டேட்டா போட்டு லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இது என்ன ஆகும், இவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும்போது தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெரிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்குங்கிறது தெரியுது. அப்போ வந்து அவங்க அந்த ப்ரௌசிங் சென்டர் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ முயற்சி செய்யுது. எல்லா ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க வந்து மினிஸ்டர்னுடைய ப்ரெசன்ஸில் தான் வந்து இந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எல்லாமே அனுப்புகிறோம். பட் யாரும் படிக்கிறது இல்லை. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க டிஎஃப்சி போனால் போதும். சாய்ஸ் ஃபில்லிங் என்னால் வீட்டில் உட்காந்து பண்ண முடியல அப்படின்னா டிஎஃப்சிக்கு போனால் அவங்க ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். அவங்க எதுவும் காலேஜஸ் இது சாய்ஸஸ் எல்லாம் அவங்க ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அங்கே நான் உட்காந்துட்டு என்னுடைய சாய்ஸஸ் வந்து நான் ஃபில் பண்ணிடலாம், நான் லாக் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்கறனால நான் டிஎஃப்சிக்கு போய் பண்ணலாம். ஸோ எல்லா விதமான ஹெல்ப்பும் வந்து டிஎஃப்சியில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டில் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவே 110 டிஎஃப்சிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கு. இது கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகுது இருக்குது அப்படின்னு பார்க்கணும்ல சார். ஏன்னா இப்போ வந்து அர்பனில் இருக்கிறவங்களுக்கு வந்து தே ஆர் வெல் வெர்ஸ்ட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். பட் அவங்களுக்கு இது பெனிட்ரேட் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியல இங்கே. ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த யாருமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டை படிக்கிறதே கிடையாது. இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்லெட்டில் இது எல்லாமே இருக்குது. கம்ப்ளீட் கவுன்சிலிங் ப்ராசஸ், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்மு, டிஎஃப்சிஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு நெட்லேயே இருக்குது. பட் என்னென்னா இதை யாருமே படிக்கிறது இல்லை. அதுதான் பெரிய சேலஞ்சு. ஸோ இதுக்கு வந்து எல்லா பேப்பர்லேயும் வருது, எல்லா டிவி சேனல்ஸ்லேயும் வருது. அவங்களும் நல்லா பாப்புலரைஸ் பண்ணுறாங்க, லோக்கல் டெய்லிஸில் எல்லாமே பண்ணுறாங்க. பட் யூனோ நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நான் ஏன் அங்கே போனோன்னா ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இதெல்லாம் பண்ணால் ஈஸியாக முடிச்சிடுவேன், ஐ ஜஸ்ட் பே 500 rupees அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அண்ட் அந்த 500 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. தே நீட் டு ஸ்பெண்ட் ஒன்லி 1 hour, நாட் ஈவன் 1 hour, half an hour அந்த இன்ஃபர்மேஷன் புக்லெட்டை படித்தாவே போதும். கவுன்சிலிங்கை முடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு தான் லைஃப்பை தீர்மானிக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக அந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு half an hour படிக்க முடியாதவங்க another 45 subjects வந்து 4 years இன்ஜினியரிங் டிகிரி படிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான இஷ்யூவும் வராது கவுன்சிலிங் ப்ராசஸில். இன்ஃபேக்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் இஸ் ரியலி an enjoyable process. It is not a very stringent process.
தே மஸ்ட் பி சீரியஸ். அதில் கொஞ்சம் சீரியஸ்னஸ் எடுத்துக்கிட்டு சரியான இதை பண்ணால் எல்லாமும் கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸில் அவங்க பண்ணுற மிஸ்டேக்காக என்னென்ன பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவேர்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி டவுன் சவுத்தில் உங்களுக்கு நிறைய பேருக்கு அதனுடைய அவேர்னஸ் இல்லை. இன்ஃபேக்ட் ஏதோ ஜென்ரலாக எது கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அந்த அவேர்னஸ் டெஃபினட்டாக க்ரியேட் பண்ணி ஆகணும். கொஞ்சம் சீரியஸ்னஸோடு இருந்து சார் சொன்ன மாதிரி அந்த புக்லெட்டை கம்ப்ளீட்டாக படித்து அதில் என்ன அதுலேயே எல்லா டீட்டெயில்ஸும் யூனிவர்சிட்டி கேட்டுரும். எல்லாத்தையுமே நாங்கள் அதில் கொடுத்துட்றோம். எல்லாமே how many seats allotted, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, எவ்வளவு ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட் இருக்கா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதில் கொடுத்துருவாங்க. பட் அதை கொஞ்சம் சீரியஸாக பசங்க பார்த்து அதை கொஞ்சம் அதில் மெனக்கெட்டால் போதும், ஈஸியாக அவங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ கம்மிங் பேக் டு த கரிக்குலம் அப்படிங்கிறது இங்கே ப்ளே விட்டல் ரோல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேசிக்கான பேப்பர்ஸ் இப்போயுமே இன்ஜினியரிங் ஸ்டடீஸில் இருக்குது. நம்ம படித்த காலத்தில் என்ன பேப்பர்ஸ்லாம் இருக்கோ அதுவும் இருக்குது. பட் இப்போ இருக்கிற கரிக்குலம் அப்டேட் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் அட்டானமஸ் காலேஜஸ்லாம் வந்துட்டு நிறையா கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தா வித்தியாசமான கோர்சஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம சைடில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரிக்குலமில் எவ்வளோ தூரம் அப்டேட் ஆயிருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? கரிக்குலம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எப்படி நீங்கள் ஒரு டிசிப்ளின் செலக்ட் பண்ணுறீங்களோ கரிக்குலமும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் மேஜர் இருக்குது, மைனர் சிலபஸஸ் இருக்குது, வேர் யூ கேன் பிக் அண்ட் சூஸ். வி கால் இட் அன் இண்டஸ்ட்ரி பிக் அண்ட் சூஸ். இது வேணுமா அது வேணுமா நீங்களே யூ கேன் டிசைட். பட் இதில் பசங்க பண்ணுற பெரிய ஒரு தப்பு என்னன்னாக்க கன்சல்ட் பண்ணுறதில்ல. நான் ஆல்வேஸ் ஐ டெல் தட் யூ ஷுட் ஹாவ் அ மென்டர். உங்கள் கூட படித்தவங்க யாராவது சீனியர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பேசி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கு தான் காலேஜுக்கு போகிறச்செல்லாம் நாங்கள் சொல்கிறது என்ன, அலுமினாய் கனெக்ட். யூ நீட் டு பி கனெக்டட் வித் யோர் core. That is important. இப்போ அந்த பசங்க என்ன பண்ணணும்னா as soon as you decide the discipline, இப்போ ஒரு மைனர் செலக்ட் பண்ணுறீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் என்ன ட்ரெண்டுன்னு பாருங்கள். இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் தெரியணுன்னாக்க உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில பேரோட கனெக்ட் வேணும். ஹவு டு யூ கனெக்ட் இஸ் த்ரூ வாட்? லிங்க்டின். இன்னைக்கு எத்தனை பேருக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் இருக்குது? இல்லை. டுடே தட் இஸ் அ ப்ரொஃபஷனல் வே டு நெட்வொர்க். இப்போ நான் இன்ஸ்டா இருக்கான்னு கேட்டால் எல்லாரும் கையை தூக்குவாங்க. அதுதான் வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இன்றைக்கி எல்லா பிக்சர் இன்ஸ்டாவில் இருக்குது. லிங்க்டுன்னு எத்தனை பேர் நீங்கள் அப்டேட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, எத்தனை பேருக்கு கனெக்ஷன் நெட்வொர்க் அமைச்சிருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ரெண்டாவது, அதில் காமனாக உங்களோட படித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்ஜினியரிங்கில் என்ன டிசிப்ளின் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க காலேஜில் என்ன கரிக்குலம் இருக்குது, என்ன டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் த கரிக்குலம்னு பாருங்கள். அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, the government is so nice. They've given us a platform like NPTEL and Swayam. The rendu platform mein corona bodi it became so famous. Why I'm saying corona and covid time and again is teachers were struggling at that time to teach students. They were all எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் உட்கார்ந்தாங்க. They didn't know how to go about giving a structure to the curriculum sitting at home. All these MOOC courses, இந்த கோர்ஸ்க்கு என்ன சொல்கிறோம், massive open online courses. இந்த courses அவங்களுக்கு சொல்லி இதை படிங்க அப்படின்னு சொன்னாங்க. They went ahead and did it on their own pace at home, sitting at home. இது ரொம்ப important. Students should know NPTEL courses ஒன்று இருக்குது, Swayam portal ஒன்று இருக்குது, அடுத்த ஒரு மைனர் சிலபஸ்னு ஒன்று இருக்குது. How do I go and select this? This is very important. அதில் we come as a great player. Why say we? Because நான் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரேன். நீங்கள் எல்லோரும் அகடமிக்ஸ்லேருந்து வராங்க சில பேருங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க we have to do a lot of things. Like for example, சாரோட காலேஜில் we connect with the faculties there. We tell what is happening in the industry. We tell students to come to our campus. When I say campus, to our office, and show them how the office facility looks like. What kind of work do we do? இதெல்லாம் நாங்கள் we call it a show and tell. இது காமிப்போம், இந்த மாதிரி செய்கிறோம் நாங்கள், இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த சிலபஸில் we are part of board of studies. சில பேர் நாங்கள் போய் டிஸ்கஷன்ஸில் உட்காருவோம். ஒன்றும் இல்லை, அண்ணா யூனிவர்சிட்டியில் அரவுண்ட் few years back to introduce Python as one of the course. It took a long discussion. பண்ணணுமா வேண்டாமா, ஏன்னா faculty சொல்லி கொடுக்குறவங்கள அத்தனை பேர் இல்லை. We had to mobilize the faculty. So industry people like us play a great deal of role in structuring the curriculum, and we bring the industry perspective, we bring use cases. That is very important in a curriculum. So we are here to help the students, we are here to help the academia and the government.
That's precisely what we do here. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைத்தான் பற்றி பேசுனதுனால அந்த கேள்வி நான் வைக்கிறேன். நான் சொல்கிறது வந்து ஒரு டிகேட் முன்னாடி ஸோ பைத்தான்ங்கிறதெல்லாம் நாங்கள் வெளியில் வந்து தான் கற்றுக்கிட்டோம். அப்போ வந்து எங்களோட கரிக்குலமில் பைத்தான்லாம் கிடையவே கிடையாது. அப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் இருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறீங்க. பட் நம்ம வெளியில் வரும்போது அந்த ட்ரெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது எப்படி நம்ம கோப்பப் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு கேப் இருக்குல்ல இந்த இடத்துல. நல்ல கேள்வி. இதுக்கு தான் நாங்கள் பசங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கும் சரி இதே தான். செல்ஃப் லேர்னிங்னு ஒரு வேர்டு. இது ரொம்ப ப்ரொஃபவுண்ட் வேர்டு. இந்த செல்ஃப் லேர்னிங்னா கற்றுக் கொடுக்கறதுங்கிற வார்த்தை போயாச்சு டிக்ஷனரியிலேருந்து. வி சே டீச்சிங். இங்கே டீச்சிங்கிறத நீங்கள் உங்கள் டிக்ஷனரியிலேருந்து எடுத்துருங்க. நீங்கள் வி யூஸ் த வேர்ட் கால் லேர்ன். சுயமாக கற்றுக்கணும். நம்ம கற்றுக்கணுன்னா நீங்கள் தான் போய் தேடணும். தேடணும்னா என்ன? எகெயின் வி கால் இட் அஸ் ஆண்டனாஸ் அப். ஆண்டனா எதுக்கு இருக்கும்? இப்போ ஒரு காக்ரோச் பார்க்குறீங்க, ஒரு ஆண்ட்ஸ் பார்க்குறீங்க, அதுக்கு ஆண்டனாஸ் இருக்குது. இப்போ இந்த ஆண்ட்டுக்கு எப்படி தெரியும் இங்கே தான் சாப்பாட்டு பொருள் இருக்குன்னு? அது ஆண்டனா வச்சு இட்ஸ் ஏபிள் டு சென்ஸ் அண்ட் கோ. அதே மாதிரி தான் பசங்களும். தே ஷுட் கீப் த ஆண்டனாஸ் தான். இதுக்கு தான் நாங்கள் ஒரு 5 ட்ரேட் எப்பவும் சொல்லுவோம் ஸ்டூடெண்ட் ஷுட் ஹேவ். ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு பி எ செல்ஃப் லேர்னர். சொந்தமாக கற்றுக்கணும். 2வது கற்றுனீங்களா அதை அப்ளை பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ஆன் இருக்கணும். 3வது ஆண்டனாஸ் என்ன நடக்குது சுற்றி முத்தின்னு பார்க்கணும். 3வது ப்ராப்ளம் சால்வராக இருக்கணும். அப்படின்னா ஒரு பிரச்சனைனா என்ன, சொசைட்டியில் என்ன பிரச்சனை நடக்குது, அதுக்கு நம்ம எப்படி ஒத்தாசை பண்ணணும், டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், அதுதான் ப்ராப்ளம் சால்வர். 5வது ஆண்டர்பிரினராக இருக்கணும். ஆண்டர்பிரினர்னா விற்கிறது இல்லை, அது தட் இஸ் நாட் வாட் இட் இஸ். ஹவ் யூ ரிலே யுவர் ஐடியாஸ். உங்களோட ஐடியாவை ஒரு சிம்பிளாக ஒரு லேமேன் டேர்ம்ஸில் ஒருத்தர்கிட்ட எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் ஆண்டர்பிரினர்ஷிப். இது 5 தான் உங்களை ஷேப் அப் பண்ணும். செல்ஃப் லேர்னிங், ஹேண்ட்ஸ் ஆன், ஆண்டனாஸ் அப், ப்ராப்ளம் சால்வர் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த கொஸ்டினுக்கு என்னுடைய வியூ சொல்கிறேன். பசங்க படிக்கிறதுன்றது ஒரு 4 வருஷம் படிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, autonomous எல்லாரும் தே ஆர் மேக்கிங் தேர் கரிக்குலம் ஆன் தேர் ஓன். அது ஒரு சிஸ்டமாக இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்ஃபேக்ட் இப்போ படிக்கிறத 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, படிச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும். இப்படி தான் எல்லா காலமும் இருந்துகிட்டே வந்தது. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் நீங்கள் வந்து பசங்களை படிக்க வைக்கணும். ஒரு விஷயத்தில் இப்போ எங்களுடைய 8 செமஸ்டர் அப்படின்னா 8 செமஸ்டருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ ப்ரெசென்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ப்ரோக்ராம் என்னவோ எல்லாமே பண்ணுறோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு 11 ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க. இதை தவிர எங்களுடைய இண்டஸ்ட்ரி கனெக்ட் பீப்புள் இருக்காங்க, மென்டர்ஸ் இருக்காங்க, அட்வைசர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் பிரசன்ட் டயத்தில் ரியலாக என்ன நடக்குதோ ஆல் அரவுண்ட் தி வேர்ல்டு அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸோ அதை நாங்கள் அதுக்கு என்ன இப்போ ஆர்டியூனோன்னு இருக்குது உங்கள் இன்ஃபேக்ட் ஐஓடியில் நீங்கள் ECE படிக்கிற பசங்க அப்படின்னா அதில் இப்போ ப்ரெசென்ட்டாக என்ன பண்ணலாம், என்ன கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு அதில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இன்ஃபேக்ட் அதை இப்போ கற்றுக்கிட்டால் அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன் யுவர் ஓன் யூ கேன் டூ இட். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையுமே பசங்க அதில் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தி கரிக்குலம், அப்பார்ட் ஃப்ரம் தி இது அகாடமிக் வந்து இந்த இதில் இன்வால்வ் ஆகி படிக்கணும். ஒரு 1 or 2 hours டைம் மேக்ஸிமம் தே கேன் ஸ்பெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்போது அட் ப்ரெசென்ட்டாக 4 வருஷம் கழிச்சு அவன் வரும்போது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே கொடுக்கறதுக்கு காரணம். ரியல் டைமில் இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவோம், அப்போ ப்ரெசென்ட்டாக இருப்பான் கண்டிஷனில் என்னெல்லாம் வேர்ல்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் அப்பார்ட் ஃப்ரம் தி கரிக்குலம் தே ஹேவ் டு ஸ்டடி ஆல் தி program. Yeah, I have some points to add. என்னன்னா காலேஜ் டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் காலேஜ் கேம்பஸ்குள்ளேயோ இல்லை காலேஜோட சப்போர்ட்டோட தான் நான் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. மேம் சொன்னபடி செல்ஃப் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று நம்ம செல்ஃப் எக்ஸ்போஜரை நம்ம தேடி அலையணும். எப்போவுமே அந்த ஒரு தேடல் பசங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்களால இதெல்லாம் கொண்டு வர முடியும். நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்கோசிஸ்டம்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி எக்கோசிஸ்டம்ஸ், ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்ஸ். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் எக்ஸ்போஜர்ஸ், கான்ஃபரன்சஸ் நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டிவிஜுவலாகவே அவங்களோட சுய ஆர்வத்தோடு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் பிகாஸ் இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் லைக் CII இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் எல்லாமே நிறைய நடத்துகிறாங்க. ஆட்டோடெக், IP ட்ரெண்ட்ஸ் நிறைய நடக்குது. ஸோ அந்த மாதிரி கான்ஃபரன்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸ்போஷர் கிடைக்கும். இண்டஸ்ட்ரீஸோடையுமே அவங்க வந்து நிறைய அவங்க கற்றுக்கலாம் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது. இதிலிருந்து தான் அந்த கொஸ்டின் நான் ஏன்னா சின்ஸ் யூ ஆர் ஃப்ரம் ரெப்ரசன்டிங் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன் சார். ஸோ ஸ்டில் கம்பெனிஸ் கிட்ட இருந்து வர ஒரு ரிமார்க்ஸ் என்ன அப்படின்னா வி ஹேவ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் பட் எங்களோட ஸ்கில்ஸ் செட்டுக்கு வந்து மேட்ச் ஆக மாட்டேங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. பட் ஸ்கில் வந்து மேட்ச் ஆகலன்னு கம்பெனி சைட்லேருந்து
சொல்லும்போது எங்கே அந்த பிரிட்ஜ் வந்துட்டு உடையுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர்ட் டு அபவுட் 10 years பேக் வந்து இட் இஸ் வெரி ரேப்பிட். Okay, and 25 years back, our technologies, engineers were able to predict this is what is going to be the technology after 25 years. But இன்னைக்கு நடக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 5 years என்ன விதமான டெக்னாலஜி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு cannot be predicted. So this is where actually if you look at நீங்கள் இந்த engineering curriculum பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் வந்து curriculum is very very important, syllabi is very very important. So அதனால தான் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி or any other institutions for that matter, once in 4 years we have regulation changes. So இந்த regulation changesல பார்த்தீங்க அப்படின்னா there will be various experts like there will be board of studies at different level இருக்கும். We have board of studies, then we have academic council, we have standing committee. So in the board of studies and academic council வந்து we will have members drawn from various industries, electronics, electrical, automobile, IT, okay, and so on and so forth. So இந்த இண்டஸ்ட்ரீஸில் இருந்து எடுத்துக்கிற இன்புட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கரிக்குலம் டிசைன் பண்ணிவிடுவோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் பேசிக் சயின்சஸ் ப்ரோக்ராம் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கணும். தென் ப்ரொக்ரெசிவாக என்ன பண்ணணும், யூ கீப் ஆடிங் அந்த என்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பர்டைனிங் டு தட் பர்டிகுலர் டொமைன். ஸோ அதில் வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி எது இருக்குது, லைக் இந்த ரீசெண்ட் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிக் டேட்டா அனாலிட்டிக், ஓகே, மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து வி கீப் ஆடிங் இன் தி கரிக்குலம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது இப்போ நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம், பட் ஃப்ரம் த பிகினிங் வந்துட்டு ஏஐ படிச்சுட்டு தான் இருக்கும். டேட்டா இயர்ஸ் அண்ட் ஏஐ எல்லாம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். See, artificial intelligence வந்து importance is given only now. Even 30 years back, a lot of people have worked on artificial neural network, ANN, which is again, artificial intelligence அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it is only a tool which mainly has applications based on mathematics and programming. Okay, so அதனால இப்போ என்னென்னா it is more importance is given because you find the application of AI in almost all the fields today. That makes our job easier, productivity to be increased with lesser manpower. So அதனால வந்து focus is more on having AI, data science and machine learning subjects into our curriculum. So அதனால இந்த curriculum and இது ஸோ நீங்கள் இந்த கரிக்குலம் அப்படி இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்தீங்க அப்படின்னா the first and foremost is the design of curriculum and having a good syllabi. So wherein we bring in latest technologies into it. So அதனால தான் we have at a point that once in 4 years, the regulations have changed, the syllabi has changed, curriculum is redefined, and we do all these things, of course, with the support of industry and research establishment experts, researchers in the மாதிரி. So இதில் பார்த்தீங்கன்னா again I would classify that BC and AC, that is before corona and after corona. So after corona வந்து பார்த்தீங்கன்னா the education system has gone into a greater degree of freedom in terms of offering, not just a BE program, but we have BE major degree, we have BE minor degree, we have BE honors degree. Okay, added to that we do have இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வில் கோ ஃபார் இன்டர்ன்ஷிப். நவ் டு ப்ரமோட் தி இன்டர்ன்ஷிப், ஓகே, திஸ் திங் இன் டு த மைண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி ஃபார் அபவுட் 6 weeks undergoes a training in an industry in the form of internship அப்படின்னா the students have the option of dropping one professional elective from the basket of electives. அதே மாதிரி இப்போ மேடம் சொன்னாங்க NPTEL, MOOC or SWAYAM, அதில் they can do online, 1 or 2 online courses depending on whether the regulations permit on how many numbers of courses they can undergo online. So அதையும் எடுத்துட்டு in lieu of that they can drop 2 or 3 electives from the regular basket. In addition to that, இப்போ we have different verticals. Like for example, I am a mechanical engineer. So mechanical engineer வந்து usually they will be exposed to design, manufacturing and thermal. So these are 3 different domains. Now we call it as verticals. Suppose in the second year itself, I feel that I should become a design engineer. I should be an expert in design. Then probably I should choose a vertical wherein focus only on design related stuff. If I am interested in thermal,
I can focus only on the thermal related vertical. So அந்த மாதிரி we have a lot of freedoms for the students. இப்போ நீங்கள் பேசுகிறப்ப வந்து சில விஷயங்கள், அதாவது வந்து நாங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, சிலபஸ் ரிவைஸ் பண்ணுறோங்கிறத சொல்கிறீங்க. இப்போ மேம் பேசும்போது சொன்னாங்க பைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் இல்லை அப்படிங்கிறது. பிகாஸ் அது உண்மை, ஏன்னா நாங்களே வெளியில் வந்து தான் அந்த கோர்ஸ் படித்தோம் அப்படிங்கிறப்ப. ஸோ ஒரு நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது இங்கே அதுக்கான ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா? ஸோ அப்போ தானே நம்ம அந்த கோர்ஸை வந்துட்டு போய் மாணவர்களுக்கு சேரும். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இங்கே மேட்டர் இல்லை, டு த எண்ட் அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா மேட்டர் இல்லையா? அதை எப்படி நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறீங்க? We talk about the training the trainers. So it doesn't mean that we don't have absolutely no experts in any area. We have quite a few. Probably we will have to identify such experts, okay, organized. Like, just to give a good example, about 20 years back in Anna University College of Engineering Gindi, we used to have a group of professors who were really top class experts in design area in India. அப்போ வந்து I think that was sometime around 2000. இன்னைக்கு வந்து we talk about Python, AI. At that time மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கோர்ஸ் இருந்தது. அண்ட் அங்கே வந்து ஒரு ஈரோடில் ஒரு பர்டிகுலர் காலேஜில் வந்து they wanted to have faculty trained. Our teachers weekends and Saturdays and Sundays, they used to go and take classes for the students. Along with them, the teachers also will be trained. Later on, they took over. So I think we need to plan this kind of activity so that we don't find that there are no experts in this domain. ஓகே, ஸோ அப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்கணும். இது உங்களுக்கு எவ்வளோ சவாலாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இது உங்களுக்கு தான் சவாலாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஃபேக்கல்ட்டிஸை பொறுத்த மட்டும் we have to analyze அது how they are in Python. நீங்கள் சொல்கிற மாதிரி அதில் எவ்வளோ எக்ஸ்பெக்டாக இருக்காங்க. ஸோ இவங்கள மாதிரி நாங்கள் அவங்க ஃபீல்டில் இருந்து இருக்கிறவங்கள இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் பீப்புள், எங்களுக்கு அதில் ஒரு 10% வரைக்கும் நாங்கள் 20% வரைக்கும் we can avail that faculty to our college. அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இருக்கவங்கள நாங்கள் வந்து எங்கள் இதுக்கு கொண்டு வந்து எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள இண்டஸ்ட்ரி ட்ரெயின் பண்ண சொல்லுவோம், ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயினர்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பசங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்ஃபேக்ட். ஸோ அதனால் ஃபேக்கல்ட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாமே இல்லை, பட் தெர் ஆர் ஃபேக்கல்ட்டிஸ் இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யுது பர்டிகுலர் பிளேசஸில். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரி ஓரியன்டில் இருக்கிறவங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள நாங்கள் கொண்டு வந்து பண்ணும்போது டபுள் அட்வான்டேஜ் கிடைக்கும். கரிக்குலம் மூலமாக அவங்களால படிக்க முடியும், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக, எங்களுக்கு பொறுத்தப்பட்ட சிட்டியில் இருக்கிறதுனால எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் கொஞ்சம் தள்ளி இப்போ டவுன் சவுத்துலேயே கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணல. இது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். டெஃபினட்டாக பண்ணணும். We need faculty. அது சார் இருக்கிறதுனால தான் இந்த கேள்வியை நினைச்சேன். I would like to add another point here. Again, இந்த கரிக்குலத்தில் பார்த்தீங்கன்னா we have another flexibility wherein we have brought in one credit course. Okay, this is primarily focused on the state of art technology subject, like what you said, like you talk about Python today. Let us take the case of, like, you know, you don't I'm have, not only asking, no, I'm just example only. Or you take any other course, like, you know. So இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have our curriculum has inbuilt structure in such a way that wherein we can engage an expert from the industry. Like for example, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் நம்ம வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி பற்றி வந்து நம்ம பேசவே இல்லை. பட் டுடே we are investing about 25,000 of crores in developing semiconductor technology in India. இது வரைக்கும் தாய்வான், US, China தான் லீடிங்கில் இருந்தது. And it took a long time for them to develop. Now the technology is available, India is going to be really, you know, leading in terms of semiconductor technology in the Make in India concept. ஸோ இப்போ செமிகண்டக்டர் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்பர்ட்ஸே வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபியூ. ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது மேடம் வந்து சிங்கப்பூரில் செமிகண்டக்டர் டெக்னாலஜி இதில் இன்ஃபேக்ட் ஒரு 2 weeks பேக் வந்து என்கிட்ட வந்து யாராவது செமிகண்டக்டர் எக்ஸ்பர்ட் இருந்தால் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் தட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி பற்றி பேசணும் அப்படின்னா, லெட் மீ பி வெரி ஹானஸ்ட் இன் சேயிங், அகடமிஷியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ ஹை அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ப்ராபப்ளி இப்போ இவங்க வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி என்கிட்ட சொல்லிட்டாங்க, நாளைக்கு யாராவது வந்து எனக்கு வருது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து ஒரு 15 hours ப்ரோக்ராம் டிசைன் பண்ணணும்னா ஐ வில் அப்ரோச் கார்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு கெட் கனெக்டட் வித் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நிறைய வந்து அந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்லையும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த 15 hour 1 credit கோர்ஸ் வந்து இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ அதனால் தே won't be any dearth of expertise in any domain.
அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கேன், பட் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் கேட்டகரிஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லைக் வி ஹாவ் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், வி ஹாவ் அவர் ஓன் கரிக்குலா அண்ட் சிலபை, தென் வி ஹாவ் அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதுக்கு வந்து தனியாக வந்து கரிக்குலம் சிலபை இருக்குது. தென் வி ஹாவ் ஆட்டானமஸ் காலேஜஸ், அதுக்கும் வந்து தே ஹாவ் தர் ஓன் கரிக்குலம் அண்ட் சிலபை. பட் ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மேஜர், மைனர், ஹானர்ஸு, இந்த 15 credit, ஐ மீன் 1 credit 15 hours கோர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி கேட்டகரிஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஒரே ஒரு ஒன் பாயிண்ட், நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி still on my head. ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நிறைய எதிர்பார்க்குறோம். அது ஒன்று நான் சொல்லியே ஆனோம். ஏன்னா நாங்கள் படித்த காலத்துலலாம் வந்து இவ்வளவு டெக்னாலஜி சேஞ்சு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லை. எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம் ஒரு கம்பெனியில் போய் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு டைம் இருந்தது, கூட யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. நாளே ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தட் இஸ் வெரி நார்மல். இப்போ நாங்கள் ப்ரொடக்டிவிட்டி எதிர்பார்க்குறோன்னா ஒரு டே 1லேருந்து அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ அந்த கேண்டிடேட்டுக்கோ எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டமில் இருக்கிறச்ச எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க we are doing 2 things. 1, internship. சார் சொன்னார், internship is very important. அதுக்கு தான் கம்பெனி லைக் அஸ் we bring in interns. எங்களோட ஒரு 5 மாதம் கூட உட்காத்தி வச்சு இங்கே பக்கத்தில் உட்காருங்க, இதான் ப்ராஜெக்ட்டு, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் ஒரு கோடிங் பண்ணணும். டுடே நோ கோட் லோ கோட் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் ஆல் அபவுட் how do you really solve the problem. It's not about coding now, because இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்ட பேசிட்டு இருந்தேன், யூ சி கோபைலட், GitHub, ஒன்றுமே பண்ண வேண்டாம், இங்கே இது வேணும்னு சொன்னால் அதுவே கோட் அடித்து கொடுத்துடுறது. இப்போ அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறச்ச இன்டர்ன்ஷிப்புங்கிற ஒரு மாடல் இருந்தால் தான் இந்த மாதிரி பசங்களால் சர்வைவ் பண்ண முடியும் நாளைக்கு. ஃபர்ஸ்ட் வி ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி வில் ஹாவ் டு கம் ஃபார்வர்ட். அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் முதல்ல. ரெண்டாவது ஒரு விஷயம், கம்யூனிகேஷன். ஆல் செட் அண்ட் டன். கம்யூனிகேஷன்லாம் என்ன ஃபேன்சியாக இங்கிலீஷ்லலாம் பேச வேண்டாம். நீங்கள் நினைக்கிறத சுலபமாக ஒருத்தருக்கு புரியிற மாதிரி எப்படி கன்வே பண்ணுறீங்களோ அது இம்பார்ட்டன்ட். நான் எல்லா மேடையிலையும் நான் சொல்லியிருக்கேன், ஒரு சின்ன 5 வயசு குழந்தை இஸ் அ பெஸ்ட் கம்யூனிகேட்டர். அடம் பிடிச்சி எப்படி வாங்கணும் ஒரு பொருளைன்னு அந்த குழந்தைகிட்டே நீங்கள் கற்றுக்கலாம். அந்த குழந்தையால் பண்ண முடியும்னா ஏன் நம்மளால் பண்ண முடியாது? அதுதான் கம்யூனிகேஷன். அது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், which industry expect is tenacity. இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ் another way of saying you need to be flexible. இப்போ எத்தனை பேர் நான் சொல்கிறேன், உங்களுக்கு டெல்லியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் போய் பண்ணுங்க, பாம்பேல இருக்கு பண்ணுங்க, பெங்களூர்லாம் போவாங்க. எனிதிங் அபவ் பெங்களூர் இஸ் no man's land for them. Okay, now பின்னாடி இருக்க அர்த்தம் எனக்கு புரியுது. I can understand. the tenacity-ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த டெக்னாலஜியில தான் வேலை பார்ப்பேன், இந்த இடத்துல தான் வேலை பார்ப்பேன், வீட்டு பக்கத்தில் தான் வேலை பார்ப்பேன், இதெல்லாம் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கணும், நீங்கள் புதுசாக இன்டர்ன்ஷிப்பும் பண்ண தயாராக இருக்கணும், புதுசாக கற்றுக்கவும் செய்யணும். We as an industry expert are here to help you out. We will create an ecosystem, create an opportunity. நீங்கள் as a student, I request, please make use of this opportunity. இதுதான் என்னோட ஒரு வேண்டுகோள். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நம்ம வந்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் படிக்கிற காலகட்டத்திலலாம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதெல்லாம் பெரிய இல்லை. வி டிட் சிம்பிளி வந்து வெளியில் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெயின் ஃப்ரேம் கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்களுக்கு அங்கே தான் கிடச்சிச்சுன்னா அதுக்கு பல லட்ச ரூபா மறுபடியும் செலவு பண்ண வேண்டியது இருந்தது. அங்கே தான் எனக்கு கிடச்சிச்சு, அங்கேருந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பட் இது எல்லாருக்கும் சாத்தியமா இப்போ அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா காலேஜ்லையும் கிடைக்குதா அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்போ இருந்தது ஓகே, இப்பயும் அப்படியே தான் இருக்கா அப்படிங்கிறது இங்கே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ஒரு 7 வருஷம் முன்னாடி நான் ஒரு காலேஜுக்கு போனேன், தமிழ்நாடுல இல்லை, கர்நாடகாவில். காலேஜ் போனவுடனே காலேஜ் சுற்றி காமிச்சாங்க, ஒரு லேபுக்கு கூட்டிகிட்டு போனாக்க உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் இருக்குல்ல, மிக்சி எல்லாம் அப்படியே தூளாக போட்டு வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷினை டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க, அப்புறம் அயன் பாக்ஸை டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க பக்கத்தில் தே ஆர் சிட்டிங் அண்ட் தென் ஃபிக்ஸிங் இட். நான் கேட்ட ஒரே கேள்வி, இது என்ன சொன்னாங்க, இது ஹேண்ட்ஸ் ஆன் லேப் அப்படின்னாங்க.
அவர் சொன்னார் எங்கிட்ட, அந்த சேர்மன், காலேஜ் சேர்மன், எப்படி சார் இந்த ஐடியா வந்தது உங்களுக்கு அப்படின்னு. எங்கள் வீட்டில் பவர் சப்ளை போயிடுச்சுமா அன்னைக்கு. என் ஒய்ஃப் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபியூஸ் போயிடுச்சு, கொஞ்சம் ஃபியூஸ் போட்டுருங்கன்னாங்க. நான் சொன்னேன் எலக்ட்ரிஷியனை கூப்பிடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு. அவர் சொன்னார், என் ஒய்ஃப் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தானே, உங்களுக்கு ஃபியூஸ் கூட போட வராதா அப்படின்னு கேட்டாங்க. That gave me a thought that I myself being an engineer, I am not hands-on. So I need to build a set of engineers who can be hands-on. இப்போ இதுலேருந்து என்ன கற்றுட்டோன்னா, நாங்கள் எல்லா பசங்களுக்கும் சொல்கிறது, புது மொபைல் வாங்குறீங்க, நினச்சி மொபைல் மாற்றுறீங்க, மொபைல் திருப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்களே கொஞ்சம் பிரித்து பாருங்களேன் மொபைல் உள்ள என்ன இருக்குது. Has anybody done that? Today it's at a throwaway price, right? So to your question, hands-on can be learned at home. Point number 1. Second, ப்ரோக்ராமிங் மாறிட்டே இருக்குது. நீங்கள் இன்ஸ்டிடியூட்லாம் எங்கேயும் போவேன். இன்றைக்கி உங்களுக்கு லாட் ஆஃப் கம்பைலர்ஸ் ஆர் தேர் ஆன்லைன் ஃப்ரீ. வீட்லேயே உட்காந்து கோடிங் எழுதி அழகாக நீங்கள் கம்பைல் பண்ணலாம். டுடே பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் கேகிள் ஆர் தேர். கேகிள்ங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். டேட்டா செட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதில் போயிட்டு டேட்டாவை எடுங்க, நீங்களே கோட் பண்ணுங்கள். அதில் you get a ranking. Today we look at the Kaggle ranking and look at the hackathon. If you are a winner, then we select the people for hiring. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதை யூட்டிலைஸ் பண்ண தான் தெரியணும். நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, சார் கவுன்சிலிங் பற்றி தெரியாதா ஜனங்களுக்கு? தெரியும், ஆனால் நம்ம கியூரியாசிட்டி காமிக்கல. அதுக்குள்ளே போய் திறந்து பார்த்து எது இருக்குது ஏது இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யணும். அந்த ஆராய்ச்சி பண்ணுற மனப்பான்மை இருந்தால் தான் நம்ம இன்ஜினியர் ஆக முடியும். இல்லாட்டி யூ வில் ரிமைன் அஸ் அ கிராஜுவேட்.